இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை குழம்புங்க. அதுக்கு 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், அதில் பாருங்கள் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிக்கலாம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை, லவங்கம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு இப்படி பொன்னிறமாக வறந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதே கொஞ்சம் வதக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி போடலாம். அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் அப்படியே போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அது இதில் அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டி அதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம இப்போது அந்த மசாலா ஸ்மெல்லு போனதும் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் நம்ம தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றி உப்பெல்லாம் திட்டமாக போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சுன்னு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வாசனை வருது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையை நம்ம அவிச்ச முட்டையை கீறி வச்சுருக்கோம். அதையும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கோம். அது ரெண்டுத்தையும் அப்படியே இதில் சேர்த்து வேண்டியதுதான். சேர்த்து சும்மா ஒரு கலர்னாவே போதும். ஏற்கனவே வேக வச்ச முட்டை தான் அது. நல்லா தனியாக கொதிக்கணும்லாம் அவசியமே இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஒரு முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடாக சாதம் வச்சு அதுலேயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். சைடிஷ்ஷே தேவையில்லைங்க. இதுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடான முட்டை குழம்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.